வெல்கம் பேக் டு வெண்பா மீடியா டெக். போன வீடியோவில் நம்ம வந்து ஒரு மாயவிசரி எப்படி மேக்ஸை வந்து அந்த டூல்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் மெயினாக அப்படின்னா பிவல் டூல் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்டான டூல். மாயாவில் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்டான டூல். எப்போனா நம்ம வந்து லோ பாலி கிரியேட் பண்ணுவோமோ அப்போலாம் வந்து நம்ம வந்து பிவல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பிவலை வந்து மேக்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து நார்மலாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு அந்த பாக்ஸில் ஸோ இப்போ வந்து நம்ம பிவல் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இங்கே வந்து நம்ம நார்மலாக பிவல் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த எட்ஜை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறதுக்கு பாக்ஸ் போட்டுட்டு இதை வந்து கன்வெர்ட் டு பாலி, நார்மலாக எந்த ப்ரிமிட்டிவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ் யூஸ் பண்ணோம்னா அதை வந்து கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ அந்த எடிட்டிங் ஆப்ஷன்லாம் அப்போ தான் எனபிள் ஆகும். ஸோ ஓகே, கன்வெர்ட் டு பாலி கொடுத்துட்டு இங்கே வந்து இப்போ இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பிவல்னு எந்த ஆப்ஷன் இருக்காது, இங்கே சேம்பர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேம்பரை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே தான் இருக்கும் ஆப்ஷன்ஸு. நீங்கள் இதில் வந்து எத்தனை ஸ்டெப் வேணும், அதேமாரி எவ்வளோதுக்கு இதாக வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்படி தான் நம்ம வந்து பிவல் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த பிவல் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இங்கெல்லாம் வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே மாடிஃபையரில் வந்து ஒரு இது இருக்குது. நம்ம மாடிஃபையரில் போயிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்னென்னா டர்ன் டு பாலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை வந்து நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். அதாவது குவாட் வந்து நமக்கு வேணும்னா குவாட் மாதிரி வந்துடும், இல்லைனா ட்ரைஸ் வேணும்னா ட்ரைஸாக ஃபார்ம் ஆகிரும். ஏன்னா என்கான்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, நம்ம வந்து நிறையா ஒர்க்கிங் பைப்லைன் வந்து என்கான் யூஸ் பண்ணக்கூடாதுமாங்க. அப்போது நீங்கள் இந்த மாதிரி டர்ன் டு பாலி கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து என்கான்ஸாக வராது, இது வந்து பார்த்திங்கன்னா குவாடாக வந்துடும். இல்லைனா நம்ம டிஃபால்ட்டாக மாயில மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம லூப் க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு பதில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த டர்ன் டு பாலியை கொடுத்துட்டு இதில் இங்கே வந்து 4 இல்லைனா 3 கொடுத்துக்கலாம். 3 கொடுத்தீங்கன்னா ட்ரைஸாக வந்துடும், 4 கொடுத்திங்கன்னா குவாடாக வந்துடும். ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிவலை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான மாயில் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டோட பிவட்டை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதுதான் அடுத்த வீடியோவில் வரும்.